தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாடகை வீடு விவகாரத்தில் தலையிட்டதாக நடிகர் தனுஷுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பல சென்னை போயஸ் தோட்டத்தில் நளினா ராமலட்சுமி என்பவருக்கு சொந்தமான ஒரு வீடு உள்ளது. அந்த வீட்டில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் அஜய்குமார் லுனாவத் என்பவர் வாடகைக்கு வசித்து வந்தார். ஆனால் இந்த ஒரு வீட்டை தற்போது நடிகர் தனுஷ் வாங்கிவிட்டார். கடந்த ஆகஸ்ட் மாதம் அந்த வீட்டிற்கு சென்ற தனுஷ் தரப்பு நபர்கள் அந்த வீட்டை உடனடியாக காலி செய்ய வேண்டும், இந்த வீட்டை நடிகர் தனுஷ் வாங்கிவிட்டார் என்று அழுத்தம் கொடுத்துள்ளார்கள். இதை எதிர்த்துதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அஜய்குமார் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அதாவது இந்த வழக்கை பார்க்கும்போது தற்போது வரைக்கும் தன்னுடைய அந்த வாடகை ஒப்பந்தம் முடியவில்லை, ஒப்பந்த காலம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக தான் சரியான நேரத்தில் அந்த வாடகை செலுத்தி வருகிறேன், ஆனால் இதனை புரிந்து கொள்ளாமல் அந்த வீட்டின் அந்த மின் இணைப்பு மற்றும் குடிநீர் இணைப்பை தற்போது நடிகர் தனுஷ் தரப்பிலிருந்து துண்டித்து விட்டார்கள். எனவே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காணொலி காட்சி மூலமாக நடிகர் தனுஷ் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார். அதே போல அவர் தரப்பிலிருந்து ஆஜரான வழக்கறிஞர் தற்போது நிலையில் இந்த 2 பேருக்குமே, அதாவது வழக்கு தொடர்ந்த அந்த மனுதாரருக்கும் நடிகர் தனுஷுக்கும் இடையே தற்போது சமரசம் ஏற்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டின் சாவி கடந்த மாதம் அவரும் நடிகர் தனுஷ் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவும் இன்று தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் நடிகர் தனுஷுக்கு எதிராக தொடரப்பட்ட இந்த ஒரு வழக்கை இன்று முடித்து வைத்துள்ளது. பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.